சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த குரு சொன்ன விஷயத்தை எந்த சீடனுமே நம்பவில்லை. ஒரு ஆண்டின் இறுதி மாதத்தின் இறுதி வாரத்தில் அவர் தன் சீடர்களிடம் தான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆகவே இப்பொழுதே என்னை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். நம்பவில்லை என்றாலும் அவர் மேல் கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக அவரை மிக சிறப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டின் இறுதி நாளன்று பனி பெய்வது நின்றதும் நான் புறப்பட்டு விடுவேன் என்றார் குரு. தெளிவாக இருந்த ஆகாயத்தை பார்த்த சீடர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உறங்கப் போய்விட்டார்கள். காலையில் எழுந்து சீடர்கள் பனி பெய்வதை பார்த்து கலக்கமடைந்தார்கள். குருவை தேடினார்கள். தியான மண்டபத்தில் படுத்திருந்த அவர் இறந்து போயிருந்ததை கண்டார்கள். மேற்சொன்ன நிகழ்ச்சியை தன் சீடர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த ஜென் குரு தன் மரணத்தை முன்கூட்டி அறிந்திருக்க வேண்டியது ஒரு குருவுக்கு அவசியம் இல்லை என்றாலும் அவர் விரும்பினால் அப்படி செய்ய முடியும் என்றார். உங்களால முடியுமா என்றது கூட்டத்தில் இருந்த ஒரு குரல். நான் இன்றிலிருந்து 7ஆம் நாள் உங்களை பிரிவேன் என்றார் குரு. இந்த உரையாடல் நடந்ததையே மறந்து போகிற அளவுக்கு இதில் நம்பிக்கையற்று இருந்தார்கள் சீடர்கள். 7ஆம் நாள் காலையில் எல்லோரையும் அழைத்து, குரு, இன்று நான் பிரிகிற நாள். இப்படி பிரிகிறவர்கள் ஒரு பிரிவு கவி, இறுதி கவி எழுதுவது வழக்கமாக இருந்து வருகிறது. நான் ஒரு கவிஞன் இல்லை, ஆதலாலும் என் எழுத்துக்கள் புரிந்து கொள்ள கடினமானவை என்பதாலும் யாரேனும் என் இறுதி சொற்களை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எல்லோரும் அமைதியாக இருக்க ஒருத்தன் மட்டும் எழுத முன்வந்தான். குரு சொல்ல ஆரம்பித்தார். நாணத்திலிருந்து வந்தேன், நாணத்துக்கே திரும்புகிறேன். என்ன இது, ஒரு வரி குறைகிறதே என்றான் எழுதி கொண்டிருந்தவன். சிம்மம் கர்ஜிப்பதை போல கா என்ற உரத்த குரலில் சொன்ன குருவின் இறுதி மூச்சு பிரிந்தது. கா என்கிற பதத்துக்கு பழைய எகிப்திய மதத்தில் ஆத்மா என்கிற பொருள் உண்டு. ஞானத்திலிருந்து வந்து ஞானத்துக்கே திரும்புவது ஆத்மா என்கிற பொருள்படும்படி இறுதி வாக்கியமாக காவை சொன்னார் என்பது பொதுவாக தெரிகிற பொருள். ஆனால் வேலி ஓரத்தில் வெண்கல பிள்ளையார் அது என்ன என்கிற மாதிரி ஒரு சில்லி விடுகதை மாதிரி அல்லவா இது இருக்கிறது. இதை சொல்ல ஒரு ஜென் குருவா வேண்டும்? கவிதையின் முதல் 2 வரிகளும் எந்த ஆம்பிக்யூட்டியும் இல்லாமல் தெளிவாக உள்ளன. 3வது வரியில் இருக்கிற கேள்வி விடையை எதிர்பார்க்கிற சாதாரண கேள்வி அன்று. அதில் ஒரு ஆதங்கமும் ஏமாற்றமும் தெரிகின்றன. அப்படியானால் அந்த ஏமாற்றத்தை தருகிற வரியை காணவில்லையே. ஒரு வரி குறைகிறது என்று சீடன் சொன்னதும் வெற்றி களிப்பில் குரு சப்தமிட்டதும் உடனே மரணம் அடைந்ததும் எதை காட்டுகின்றன? அவருடைய ஆதங்கம் அல்லது ஏமாற்றம் நிவர்த்தி ஆனதைத்தானே காட்டுகிறது. குரு விட்ட வரி ஞானத்தை போதித்தேனா தெரியவில்லையே என்று கொள்ளலாம். அதனால்தான் என்ன இது என்கிற சலிப்பு. ஒரு போதகனுக்கு எப்பொழுது திருப்தியான மரணம் வரும்? தன் போதனைகள் சென்றடைந்து விட்டன என்கிற போதுதானே.